ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ எக்ஸசைஸ் 2.3 பார்க்க போகிறோம். 2.1ல் 2.2ல் பேசிக்ஸ் நிறைய பார்த்தோம். 2.3க்கு பேசிக்ஸ் அவ்வளவு தேவையில்லை. என்ன காரணம் அப்படின்னா, இது ஆல்ரெடி யூ நோ தட் உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். Z1 Z2 ஆட் பண்ணிவிட்டு Z3 ஆட் பண்ணணும். அப்புறம் Z2வையும் Z3யும் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் Z1 ஆட் பண்ணணும். இது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ப்ராப்பர்ட்டி வரும், செம்ம நேராக பார்த்தா இதில் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, பார்த்துக்கலாம். இது பின்னாடி வர சாப்டர் 11th 12th வந்து இது இந்த மாதிரி நிறைய இருக்கும், பார்த்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் சம், இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு. லெஃப்ட் ஹேண்ட் சைடை முதல்ல கண்டுபிடிக்க போகிறோம். Z1 + Z2 + Z3. Z1ஓட வேல்யூ எழுதணும் 1 - 3i பிளஸ் Z2ஓட வேல்யூ எழுதணும் -4i பிளஸ் Z3ஓட வேல்யூ எழுதணும் 5. ஃபர்ஸ்ட் இவங்க ரெண்டு பேரும் ஆட் பண்ணணும், அப்புறம் இவங்களும் ஆட் பண்ணணும். இதுல ரியல் பார்ட் 1, தேர் இஸ் நோ ரியல் பார்ட் இல்லை, அதனால 1. இந்த பிராக்கெட் பாருங்க, இங்க போடும்போது இப்படி பிராக்கெட் போட்டோம், இங்க ஸ்கொயர் பிராக்கெட் போட்டுக்கிறோம், ஏன்னா இங்க ரெண்டு பேர் வர்றதுனால. ரியல் பார்ட் ஆட் பண்ணிட்டோம், ஒன்று தான் இருக்கு, அப்படியே எழுதிட்டோம். இமேஜினரி பார்ட் ஆட் பண்ணோம், -4i -3i -7i + 5. இப்போ இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். ரியல் பார்ட் 1 ரியல் பார்ட் 5 ஆட் பண்ணா 6 - 7i. இந்த ரியல் பார்ட் மட்டும் ஆட் பண்ணிட்டு இவங்களை அப்படியே எழுதிப்போம். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுச்சாச்சு. அடுத்த ரைட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடில் Z1 + Z2 + Z2 equal to Z1ஓட வேல்யூ 1 - 3i பிளஸ் Z2ஓட வேல்யூ -4i பிளஸ் Z3ஓட வேல்யூ 5. இங்க Z2 Z3 இவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ணிட்டு அப்புறம் இவங்களை ஆட் பண்ணணும். அப்ப இவங்க ரெண்டு பேரும் ஆட் பண்ண போறோம். This is real, this is imaginary. ஆட் பண்ணும்போது 5 real part, imaginary -4i equal to. Again இவங்க ரெண்டு பேரும் ஆட் பண்ண போறோம். real part 1 and 5 ஆட் பண்ணா 6, imaginary part -3i -4i ஆட் பண்ணா -7i. பாருங்க, LHS equal to RHS. Therefore LHS equal to RHS. இப்போ அடிஷன்ல பார்த்தோம், இப்போ மல்டிப்ளிகேஷன் பார்க்க போறோம். செகண்ட் சம், அது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு. LHS Z1 Z2 Z3 Z2. Z1ஐயும் Z2ஐயும் மல்டிபிள் பண்ணிட்டு அப்புறம் Z3 மல்டிபிள் பண்ணணும். ஈக்குவல் டு Z1 1 - 3i Z2 -4i Z3 5. இவங்க ரெண்டு பேரும் பாருங்க, இங்க பிராக்கெட் தான் இருக்கு, நான் அட்ஜஸ்ட் பண்ணி போறோம் பாருங்க. அதான் அது மாதிரி நீங்க லேர்ன் பண்ணிக்கணும். இந்த Z1 போட்டேன், இதுக்கு ஒரு பிராக்கெட், இதுக்கு ஒரு பிராக்கெட், அதுக்கப்புறம் பேராது போட்டு அப்புறம் ஸ்கொயர் பிராக்கெட் போட்டுக்கிறேன். இது 5 ஒரு சிங்கிளா இருக்கிறதுனால இது மாதிரி போட்டு. இப்ப இவங்களை மல்டிப்ளை பண்ணணும். 1 × -4i -4i -× பிளஸ் 3 4s are 12 I × I square 5 -4i I square வந்தாலே உங்களுக்கு தெரியும் -1. அப்ப இது மல்டிப்ளை பண்ணா -12. இதை ரியல் பார்ட் ஃபர்ஸ்ட்ல, இமேஜினரி ரெண்டாவது எழுதலாம். மல்டிப்ளை பண்ணிட்டு அப்புறம் அரேஞ்ச் பண்ணிக்குவோம். இதால இதை மல்டிப்ளை பண்ணா -4 5s are 20i -5 12s are 60. Here it is real part -60. This is imaginary part -12. Left hand side முடிச்சு. அடுத்த right hand side. Z1 Z2 Z3. இங்க Z1 Z2 மல்டிப்ளை பண்ணிட்டு அப்புறம் Z3 பண்ணோம். இங்க Z2 Z3 முதல்ல மல்டிப்ளை பண்ணிட்டு அப்புறம் Z1. Z1ஓட வேல்யூ 1 - 3i Z2ஓட வேல்யூ -4i Z3ஓட வேல்யூ 5. ரெண்டுமே
மல்டியில் பண்ணணும். 5 4s are 20 minus 20i. 1 into minus 20i minus 20i. Minus minus plus 3 20s are 60. I into I square. Minus 20i. I square would be minus, therefore minus 60. Minus 60 minus 20i. LHS equal to RHS. பாருங்க, minus 60 minus 20i. minus 60 minus 20. ரொம்ப ஈஸி. 2.3 ரொம்ப ஈஸியாக இருக்கும். போக போக கொஞ்சம் இருக்கும். அதெல்லாம் எல்லாமே ஈஸியாக பார்த்துடலாம். எப்படி